தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகம் என்ற பதிகப்பாடல். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொளோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெரும் துறையுரை சிவனே. எந்த ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதற்கிலன் ஓர் கைமாறே. இது பாடல். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. மாணிக்கவாசகர் ஆண்டவனை வேண்டி, சிவபெருமானை வேண்டி மனமுருக பாடல்களை பாடி திருவாசகம் இயற்றி சிவபெருமானை வணங்கியதன் பயனாக மாணிக்கவாசகரின் உள்ளத்தை, மனத்தை இறைவன் எடுத்துக்கொண்டு அந்த மனத்திலே இறைவன் அமர்ந்து விட்டார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. என் மனத்தை எடுத்துக்கொண்டாய், நீயே வந்து அந்த மனத்திலே வந்து அமர்ந்து கொண்டாய். தந்தது என் தன்னை, மனமுருக வேண்டினேன், ஊனுருக என்புருக உள்ளம் உருக வேண்டினேன். தந்தது உன் தன்னை, உன் அருளை எனக்கு தந்தாய், என்னை ஏற்றுக்கொண்டாய், என்னை ஆட்கொண்டாய். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா ஆர்கொளோ சதுரர். சங்கரனே, சிவபெருமானே, இப்படிப்பட்ட பெரும் பேற்றினை யார் பெறுவார்? அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நான் பெற்ற ஆனந்தத்திற்கு அந்தம், முடிவு என்பது இல்லை. அளவிலா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது என்பால். இதை பள்ளிக்கூடத்திலே, பாடசாலையிலே பொருத்தி பாருங்கள். ஆசிரியர் இருப்பார். ஆசிரியரின் நிழலிலே, ஆசிரியரின் அரவணைப்பிலே, ஆசிரியரின் ஞானத்திலே, ஆசிரியரின் கல்வி கற்றுத்தரும் திறத்திலே எண்ணற்ற மாணவர்கள் மேன்மையடைவார்கள். எண்ணற்ற மாணவர்கள் பல்வேறு பதவிகளிலே இருந்து பதவிகளை அலங்கரித்து கொண்டிருப்பார்கள். பல்லாண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஆசிரியர் அதே பள்ளியிலே ஆசிரியராக இருந்தே ஓய்வு பெறுவார். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். மாணவன் சொல்லுகிறான், யாது நீ பெற்றதொன்று என்பால். எங்களால் இந்த ஆசிரியர் என்ன பெற்றிருக்கிறார்? அப்படித்தான் மாணிக்கவாசகர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றார். இந்த அடியார்கள் இறைவன் என்ன செய்கிறார்கள்? அடியார்கள் மூலம் இறைவன் என்ன பெறுகிறார்? யாது நீ பெற்றதொன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான். மாணிக்கவாசகரின் சிந்தையிலே இறைவன் இருக்கிறார். மாணிக்கவாசகரின் சிந்தையை கோவிலாக ஏற்றார் சிவபெருமான். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே. திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே.
சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தமறுக்கும் ஆனந்த மாகடலே. திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான், திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் மாணிக்க வாசகரின் சிந்தையினை, மனத்தினை, உள்ளத்தினை கோவிலாக ஏற்றுக்கொண்டார். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், என்னுடைய உடலிலே இறைவன் அதை தனது இடமாக ஏற்றுக்கொண்டான். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், என்னுடைய உடலிலே நீ இருக்கிறாய். அதாவது ஊராக கொண்டான் உவந்து என்று மாணிக்க வாசகர் பாடுவார். சிந்தையே எம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே ஊராக கொண்டான், என் சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து என்று சொல்வார். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளங்கோர் கைமாறு, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இதற்கு இளங்கோர் கைமாறு. ஆசிரியர் மாணவர்களுக்கு செய்கின்ற சேவைக்கு மாணவர்கள் சார்பிலே இளங்கோர் கைமாறு. ஆண்டவன் அடியார்களுக்கு செய்கின்ற அருளாற்றலிலே அடியார்கள் பக்கத்திலிருந்து யான் இளங்கோர் கைமாறு. வாழ்விலே இறையருள் நம்மை வழிநடத்தி செல்லும். ஆசிரியருடைய கல்வியும் ஞானமும் நம்மை எந்நாளும் வழிநடத்தி செல்லும். பள்ளியை நாம் கற்கின்ற கல்வி கற்கின்ற இடமெல்லாம் கோவில். அங்கே ஆசிரியர் தெய்வமாக இருப்பார். தான் மாதா பிதா குரு தெய்வம். இதுதான் இந்த பாடலிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். அடியார் மாணிக்க வாசகர் சொல்கிறார், இதையே மாணவர்கள் தரப்பிலிருந்து கேட்க முடிகிறது. எண்ணற்ற பதவிகளிலே இருக்கின்றோம், நல்ல முறையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் அடித்தளமிட்ட ஆசிரியர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் நான் பெற்றிருக்கிறேன், அதற்கு ஆசிரியர் காரணம். அந்தமொன்றில்லா இறையருள் பெற்றிருக்கிறேன், சிவபெருமான் காரணம் என்று இந்த பாடலிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி பஞ்சாட்சரம் தொடர்ந்து உச்சரித்து நாம் வாழ்வில் மேன்மையடைவோம், இறையருளோடு இருப்போம். மாணிக்க வாசகர் சொல்கிறார் அல்லவா, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளங்கோர் கைமாறே. கைமாறு இல்லை ஐயா, எப்படி நான் கைமாறு செய்ய போகிறேன் என்று அவர் உளமுருக இறைவனிடத்திலே மன்றாடுகிறார், இறைவனிடத்திலே வேண்டுகிறார். ஒரு அருமையான திருவாசக பாடல். நெஞ்சிலே தாங்கி நிற்போம், இறையருளோடு எந்நாளும் இருப்போம். ஓம் நமச்சிவாய்.